கடவுளை போல வந்து காப்பாத்தணும். யாரப்பா நீ? நான் ஒரு யானை பாக்க. என் பேர் சங்கர். காலப்பட்டி சமஸ்தானத்துல நானும் எங்க அப்பாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அவரை இறந்துட்டான். மனசுக்கு நிம்மதி இல்லாம இப்படியே புறப்பட்டு வந்து. நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்த எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரன். என் பேர் ஏகாம்பரம். நான் இவங்களோட காட்டுக்கு வேட்டையாட வந்தேன். எதிர்பாராம இவங்களை விட்டு பிரிஞ்சு யானை கிட்ட அகப்பட்டுட்டேன். ஐயா, என்னால ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் செய்ய முடியலையேன்னு அடிக்கடி வருத்தப்படுது. இப்போ அந்த கவலையும் நீங்க. நான் வர்றேன் ஐயா. இல்ல தம்பி, இன்னைக்கு உங்க கவலை நீங்க போச்சு. ஆனா என் கவலை ஆரம்பமாயிடுச்சு. உங்களுக்கு என்னையா கவலை? எனக்கு 3 வயசுல ஒரு பையன். அவன் காணாம போயிட்டான். உன்னை பார்த்தது எனக்கு அவன் ஞாபகம் இல்லை. கவலைப்படாதீங்க. ஒருத்தர் மேல அனுபவிச்சுட்டா அவங்க இல்லாத போது ஆறுதல் அடையிறது கஷ்டம்தான். ஆனா நீ மட்டும் என் கூடவே இருந்தா என் மனசுக்கு நிச்சயமா ஆறுதல் கிடைக்கும். ஐயா, மறுக்காதே சங்கர். என் உயிரை காப்பாத்துறது போல மகனை பிரிஞ்சு தவிக்கிற என் மனசுக்கு அமைதியையும் நீதான் தரணும். உங்க இஷ்டம். ஐயா வா. நம்ம எல்லோரும் ஏகாம காப்பாத்திட்டு வராரு. அவரை இன்னைக்கு சங்கர் காப்பாத்தி இருக்கிறாரு. நாம எல்லோரும் சங்கருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எங்க அண்ணன் உயிரை காப்பாத்தினதுக்கு நீ நல்லா இருக்கணும். சங்கர், நீ இந்த வீட்லயே சும்மா இருந்தா போதும். நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஐயா, நான் ஒரு பாட்டாளி. சோம்பேறித்தனமா இருக்க முடியாது. இங்கேயே யானை பார்க்கனா வேலை பார்க்க. உனக்கு இந்த எஸ்டேட்ல பூர்ண சுதந்திரம் கொடுத்துருக்கேன். எனக்கு இஷ்டப்பட்ட வேலைகளை செய்யலாம். நன்றி. 3 பேர் சாப்பிட்டு நல்லா தூங்க சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே 20 பேர் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி, இவன் பேர் கந்தன். கொஞ்சம் வேடிக்கையா பேசுவான். எப்பவும் வேடிக்கை தான் பேசிட்டே இருப்பேன். பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே தெரியுது. ஆமா, உன் முகத்தை பார்த்த உடனே தெரியுது நீ போக்கிரி பையனு. டேய், அவருக்கு நம்ம எஸ்டேட் எல்லாம் சுத்தி காட்டிட்டு வாடா. இவரு யாருங்க? நான் சொல்றேன் வா தம்பி. அன்னைக்கு நம்ம எஜமான காப்பாற்ற சங்கர் அவர் தான் யானு பான வரவா. அந்த வேலைக்கு தகுந்தாரு அவரு தான். ஆமா இதோ சாப்பிட்டீங்க? சாப்பிடாம என்ன பாத்துருக்கீங்க? சாப்பிடுங்க. அந்த வேலைக்கு அவன் ஏனே எஜமாண்டா இஷ்டப்படி எந்த வேலை வேணாலும் பாருன்னு சொன்னாரு. நீ என்ன வேலை பார்க்க போற? நான் தான் யானை வருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சிரிக்கிற? என்ன சொல்ற நீ? உன் நிலையில இன்னொருத்தனா இருந்தான்னா இந்த எஸ்டேட்ல மேனேஜர் வேற பாக்குறேன்னு சொல்லுவான். இல்ல எஜமானையே ஓய்வு எடுக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு இவன் கவனிச்சுவான். எல்லாத்தையும் கவனிச்சுவான். நீ எதுக்கு சிரிக்கிறப்பா? உன்னை பார்த்து சிரிக்காம நான் என்ன செய்யறது? என் மூஞ்சி சிரிக்க மாதிரியா இருக்கு. அதுல நமக்கு தெரியாத வேலையோ அல்லது நம்ம தகுதிக்கு மீறின வேலையோ செய்கிறது குருவி தலையிலே பரங்காய் வைக்கிற மாதிரி ஆபத்து. சில நேரத்துல அவமானம் கூட அடைய வேண்டியதா வந்து. அல்ல 1000 இல்ல லட்சத்துல இல்ல இல்ல கோடியிலேயே உன்ன மாதிரி ஒரு மனுஷனை நான் பாக்கல. வந்தா என்கிட்ட கெட்ட குணங்கள் இருந்தா நேரடியா சொல்லு. நல்ல குணங்கள் இருந்தா புகழாத. என்ன புகழ்ச்சி மனுஷனை கெடுத்ததுன்னு நான் பயப்படுறேன். ஆஹா, என்ன குணம், என்ன மனசு. இப்போதானே சொன்ன புகழ்ச்சி வேண்டாம். சண்டை ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி சரி, என்னென்ன பண்ண சொல்றேன்? ஆமா, போட்டா தானே இந்த உலகத்துல வாழலாம். ஐயோ, நீ எங்க எனக்கு நீ வா போலாம்.
அம்பாசோ பண்டிகை மட்டும் முன்னே பெரும் படையை கண்டால் பின்னே இவர் தங்கதி எல்லாம் சந்திக்கு சந்தி இருக்கிறது பெண்ணே மட்டும் முன்னே பெரும் படையை கண்டால் பின்னே இவர் தங்கதி எல்லாம் சந்திக்கு சந்தி இருக்கிறது பெண்ணே என்ன சத்தம்? அது காட்டுல உள்ள ஜனங்கள்லாம் திருவிழா கொண்டாடுறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். போமா அஞ்சாறு யானையை நெஞ்சாலே தாக்குவேன், அஞ்சாமலே சிங்கம் வந்தா பந்தாடி காட்டுவேன். அஞ்சாறு யானையை நெஞ்சாலே தாக்குவேன், அஞ்சாமலே சிங்கம் வந்தா பந்தாடி காட்டுவேன். ಮಮತರೆಯನ್ನು ಮನನದ ಸೆಯನ್ನು ಲರನಗದ ಮೊದಲಿರಮತ ತರೆನ್ನು மண்டூகம் இவருக்கு ஈடு யாரும் இல்லை, மண்டூகம் இவருக்கு ஈடு யாரும் இல்லை. மன்மத குஞ்சி இதை பாரு கண்ணாலே, மன்மத குஞ்சி இதை பாரு கண்ணாலே. ஜிங்கிலி வாலாலா ஜிங்கிலி வாலா ஜிங்கிலி வாலாலா ஜிங்கிலி வாலா
போகாதே. யாரா நீ? நான் யாரா இருந்தா இல்ல, முரண்களை சுடக்கூடாதுன்னு எழுதிருக்க படிக்கல? அண்ணே, கோட்டு சூட்டு போட்டவெல்லாம் படிச்சவன் இல்லன்னு உடைய கண்டு மயங்காத. போல் இடியட் நான்சென்ஸ். என்ன சொன்ன? என்னடா முறைக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, இப்ப படிக்காதவன்னு சொல்லிவிட்டா வர கோவம் வந்துருச்சு. இப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேளு. தெரியாது தெரியாது. நாட்டுல ரொம்ப பேர் இப்படி இருக்கான். இத வச்சு தாயான மூட்டு பொம்பளைங்களா தலையில சிக்கெடுக்கானு என்ன பயமுறுத்துறானே. அண்ணா, நான் சொல்ற கேளு, மிருகங்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டு தான் பலம் வரும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. யானைக்கு எவ்வளவு பலம் இருக்குது, அது மாமிசமா சாப்பிடுது. ஏண்டா டேய் பொடிப்பையா, வேதாந்தமா பேசுற? இல்லண்ணே, வினயமா பேசுறேன், வினயமா. நீங்களும் கிட்டத்தட்ட யானை மாதிரிதான் இருக்கீங்க. நீங்க எதுக்காக மாமிசம் சாப்பிடுறீங்க? டேய் குண்டை பசங்களா, மரியாதையா போறீங்களா அல்லது மானச்சத்த மரம் உங்களை சொல்லட்டும்? இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? ஏண்டா யானை இருக்கிற எண்ணத்திலே இவ்வளவு தைரியம் பேசுறீங்க? பொசுக்கி போடுவேன், கவனிச்சுக்கிறாங்க. சொல்றா, சீக்கிரமா வீட்டுக்கு போய் நீ கொண்டு போன, நீ கொண்டு போ, நீ கொண்டு பச்சனை மறந்து புரியுது. யாரது? மேகநாதனா? வணக்கங்க. மாப்பா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. என்ன ஆளே மாறி போயிட்டிய? நட கூட ரொம்ப ஸ்டைலா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, மலங்காட்டுல வந்துட்டு இருந்தேன். நம்ம லைட்டா அடி பட்டுது. அப்படியா? வலி ஒண்ணு இல்ல, அடிபட்டுதா? நம்ம லைட்டா. மலங்காட்டுல எல்லாம் பார்த்து வரக்கூடாதாப்பா, இன்னும் அந்த பழைய முரட்டு பத்தி போகலையே. வணக்கம்மா. அடடே, நீயா? வா தம்பி. உங்க தகப்பனார் இருந்தப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு இருந்துட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வேலை அதிகம். என்னப்பா வேலை அதிகம்? நீ கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? எங்க வேலை செய்யற? சொல்றப்பல ஒண்ணும் இல்ல, அப்பப்ப இடத்துக்கு தக்கவாறு வேலையை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தற்சமயம் சுதந்திரமா தான் இருக்கேன். இதுக்காகப்பா அங்க இங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கணும்? நம்ம எஸ்டேட்லயே பிசினஸ் சம்பந்தமா வேலைகள்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையப்பா. இங்க இருந்து கவனிச்சுக்கேன். ஏன் வச்சுக்கிற? ஒண்ணு இல்ல, சொல்றது உண்மைதான். உங்க எஸ்டேட் உற்பத்தி பெருக்கையும் செல்வ வளத்தையும் பார்க்கும் போது நானும் இங்கிருந்தா லாபமா தான் இருக்கும். சரி, நீங்க இவ்வளவு தூரம் பிரியப்பட்டு சொல்லும் போது நான் அதை மறுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. இருக்கங்க. இது யார் செய்த கொடுமை? இதோ பெரிய மனை. ரெண்டு அயோக்கிய பையன், நீ இங்கேயுமா வந்துட்ட? நான் அந்த இடத்துல சும்மா விட்டு தப்பா போச்சுதான். இல்ல, சட்டத்தை மீறி மான சுட்டதுக்கு உங்களை நான் சும்மா விட்டேனே, அது என் தவறா? அங்க மேகநாதன் நம்ம சிநேகிதர் மகன், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டிய பையன். யாரா இருந்தா என்ன, குற்றம் குற்றம் தான். மரியாதையா பேசு. சங்கர், அப்படி பேசுறது தவறுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடும். என்னையா தவறு செஞ்சு தவறு, மன்னிப்பு கேட்க வேண்டியது நானா? பின்ன கொப்பனா கேப்பா. சங்கர், மன்னிக்கணும். இந்த அனாதைக்காக இந்த குடும்ப உறவு எடுத்துக்க வேண்டாம். இவர் மகா மேதை இவரு. சங்கர், 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 சங்கர். என்னம்மா? அவர் ரொம்பவும் நேர்மையானவர். ஆனா மேகநாதன் சீக்கிரம் நிதானத்தை எழுதணும். அதுதான் அவர் அப்படி நடந்துகிட்டார். மற்றபடி அவர் உன் மேல உசிரியே வச்சிருக்காரு. என்ன மன்னிச்சு சங்கர். ஐயா, போக வேண்டாம். போக மாட்டான் சங்கர், கவலைப்படாதீங்கன்னா. சங்கர், போக மாட்டியே, போக மாட்டியே சங்கர். போக மாட்டேன்னு சொல்லு சங்கர், போக மாட்டேன்னு சொல்லு. ஐயா, இந்த அனாதைக்காக நீங்க இவ்வளவு வருத்தப்படலாமா? சங்கர், நீ அனாதையா வந்தவன் தான். இருந்தாலும் என் உயிரோட கலந்து உறவாடிட்ட. இனிமே நான் உன்னை விட்டு பிரியவே முடியாது. கௌரி கூட உன்னை போல அனாதையா வந்தவன். அப்படியா? ஆமா சங்கர், 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு நாள் அண்ணன் தனியா காட்டுல வந்துகிட்டு இருந்தாரு.
மனைவி நீங்க தான். அம்மா அம்மா உங்க குழந்தைங்கம்மா பொன்னி 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 சொல்லு ஏமா அழகா என்னம்மா சொல்லு என்னம்மா உங்க அப்பா அம்மாவை காணுமா அம்மா என்னோட வா உன்னை கொண்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்டே ஒப்படைச்சிடறேன் வாமா வா பொன்னி பொன்னி ஐயா என் குழந்தைய காணலையே என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா நான் என்னையா செய்வேன் அப்படியெல்லாம் ஒண்ணு ஏற்படாதுமா தேடி பார்ப்போம் வாங்க அன்னையில இருந்து என்னையும் சொந்த தங்க மாதிரி ஆதரிச்சு என் மகளையும் தேடிக்கிட்டு இருக்காரு எப்போ என் செல்வம் எப்படி இருக்காரோ எங்க இருக்காரோ இங்கதான் இருக்கேன் பாவண்ணி நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறேன் நீ இங்கதான் இருக்கிறிய அம்மா இது என்ன இவ்வளவு லெட்டர் யார் போட்டிருக்கா யார் போட்டிருக்காங்களா சரியா போச்சு படிக்கிறேன் சார் நீங்கள் முன்பு எழுதி வெளியிட்ட கலாச்சாரம் சமுதாயம் முதலிய புத்தகங்கள் போலவே இப்பொழுது எழுதப் போகும் யானைப்பாகன் என்ற புத்தகம் நல்ல ஆதரவு பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அப்படின்னு பொதுமக்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சீக்கிரம் அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு அதுக்காகத்தான் யானைகளை பத்தி தெரிஞ்சுக்க ஏகாம்பரம் எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்பாவும் சரின்னு சொல்லியிருக்காரு நீயும் வரணும் பின்ன நான் இல்லாமல அப்பா என்னம்மா ஏகாம்பரம் எடுத்துட்டு போகணுமே நீங்க ரெடியா இல்லம்மா நான் அமெரிக்காவுக்கு போற சம்பந்தமா கலெக்டர் என்னை பார்க்கணும்னு கூப்பிட்டு வந்துருக்காரு அதனால போங்கப்பா நீங்க இப்படியே நாளை கடத்திட்டு போனா நான் எப்போதான் யானைகளுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது யானை பாவம் புத்தகத்தை எழுத முடிக்கிறது 4 நாள் பொறுத்துக்குமா அதெல்லாம் முடியாது நான் இப்பவே புறப்பட்டாகணும் அப்போ ஒன்று செய் ஏகாம்பரத்துக்கு ஒரு கடிதம் தர்றேன் அதை கொண்டு போய் கொடு சரி நானும் 2 நாள்ல வந்து சந்திக்கிறேன் இந்தம்மா சரியப்பா அப்ப நான் அம்மா ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க ஓகே இந்த பொண்ணை 3 வயசுல கண்டெடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றேன் அது விஷயம் அவளுக்கே தெரியாது ஆனா பொண்ணு ரொம்ப துடுக்கு இந்த காலத்துக்கு இப்படித்தான் இருக்கணும் ஆமா கூட ஒரு பொண்ணு வந்ததே அது யாரு அந்த பொண்ணு வேறு வள்ளி அதுக்கு யாருமே ஆதரவு கிடையாது அதனால நம்ம லீலாவோட இங்கே வளர்ந்து வருது
ரொம்ப நன்றி. சந்தோஷம். நீங்க யாரு? இப்போ அதெல்லாம் பேச நேரமே இல்லை. இன்னொரு ஆபத்து வந்து சீக்கிரமா இங்கிருந்து புறப்படுங்க. போங்க. பயப்படாதீங்க, பக்கத்துல வீடுகள் இருக்கு, அங்க போங்க. யாரு கௌரி இந்த பொண்ணு? ஏன் பயந்து நடிக்க வருது? நான் காட்டு வழியா தனியா வந்து ஒரு இந்த ஆள் தான் என்னை விரட்டிக்கிட்டே வந்தாரு. இவனா? நம்ம பையன்மா, பாக்குறதுக்கு தான் பயங்கரமா இருப்பான். குணம் அது நீங்க சொல்லாதீங்க. பாருங்க, இந்த காலத்துல நல்லவங்களுக்கே காலம் இல்லை. கேளுங்க கதைய. ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள தன்னந்தனியா போய்கிட்டு இருக்குதே, ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு நான் போனா என்ன பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. நீ எங்கம்மா போகணும்? ஏகாம்பரம் எஸ்டேட் போகணும். ஏகாம்பரம் எஸ்டேட் தான். என் பேரு தான் ஏகாம்பரம். கௌரி, இது சிங்கப்பாளையம் ஜமீன்தாருடைய மகா, பேர் லீலாவா. இதோ யானைப்பாகன் ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக நம்ம எஸ்டேட் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்யுது. அப்பா இன்னும் 2 நாளையில வந்துடுறாரு. என்னம்மா அது, உன் கதையை ஆரம்பிச்சிட்டியா? ஒண்ணு இல்லம்மா, அது குழந்தை சிறு வயசுலயே காணாம போயிட்டுது. அது ஒன்ன பார்த்த உடனே அந்த நினைவு வந்துட்டா. ஐயா, என்னம்மா? என் செய்தி வழியே நாங்க வந்தோம், வழியில பிரிஞ்சிட்டோம். அது எங்க போனாலும் தெரியலையே. அப்படியா? சரி, நான் கூட்டிட்டு வரேன். ஏன் இப்படி பின்னாடி போற? அட நில்லு, அட நில்லுன்னா. என்ன இது? இந்த பக்கம் திரும்ப. ஏய், வா சீக்கிரம். வரமாட்டேன், வா. நீ ஒரு ஆம்பளை தானே? அட வல்லத்தாங்க. என்னையா? ஆனா உன் கண்ணு போட்டயா? ஏய்யா, எப்படி தெரியுது? அப்படித்தான் தெரியுது. என்ன பின்ன என்ன? காமுத்திரிகா லட்சணத்தோட சகல அம்சம் பொருந்தி ஜம்முன உட்கார்ந்துருக்கேன். என்ன பார்த்து ஆம்பளை கட்டுப்பிட்டிய, நான் பதில கேட்க வேண்டாமா? பின்ன என்னவா, ஒரு பொம்பளை அவசப்பட்டுக்கிட்டு இருக்கா, பாத்துக்கிட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறியே. நீ அவசப்படுறன்னு யாருக்கு தெரியும்? ஏதோ சர்க்கஸ் கம்பெனில உள்ள பொம்பளை போல் இருக்கு. குதிரைக்கு சும்மா விளையாட்டு காமிச்சியாக்கும்னு கைச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் ரசிக்கத்தானே தெரியும், உதவி செய்யத்தான் மனசு வராதே. ஜோபா, இனிமே அந்த வார்த்தையை சொல்லாது. நான் ரசிகன் தான், ஆனா எனக்கு நான் மனசுடைய கருத்தியார் துன்பப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பின்னையே நீயா வந்து உதவி செஞ்சிருக்க கூடாது? இப்ப நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? இந்த குதிரையை முன்னால போக சொல்லணும். குதிரைக்கு தான் உதவி செய்யணுமா? உனக்கு இல்லையா? எனக்கு தான். இந்த குதிரை முன்னால போ சொல்லிட்டேன், வர்றேன். ஐயோ, குதிரையை முன்னால இழுத்துக்கிட்டு போனீங்க. நான் எடுத்துக்கிட்டு போகணுமா? பயமா இருக்கு, குதிரை உதைச்சிருமா? எல்லாம் உதைக்காது. மாட்ட பத்திர மாதிரி பத்திர. இது குதிரை. குதிரை அது? ஆள பாரு, பேருதான் குதிரை, ஆனா வம்சம் வேற. இந்த கோதை இருக்கிறத பாத்துருக்கானே, அந்த இடத்த சேர்ந்தது போல் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பெருசாலிட்டியா இருக்கு. இதெல்லாம் வாயிடு சொன்னா கேட்காது. என்ன அதை அடிக்கிற? அடிச்சா எப்படி போகும்? தட்டி கொடுத்து முன்னால கூட்டிட்டு போகணும்.
கண்ணு முன்னாரமா நான் இருக்கேன் ஏன் பயப்படுறீங்க ஏன் இப்படி பின்னாடியே போய்கிட்டு இருக்கு? அது அப்படித்தான் போகும். இரு அதுக்கு ஒரு வழி பண்றேன். நீ இப்படி சண்டித்தனம் பண்ணாட்டி இந்நேரம் நம்ம அக்கா பாத்துருக்கலாம்ல. வா வா, ஐயோ வா. இந்தா குதிரைகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அட அக்கா. என்னது இது உங்க அக்காவா? அட இல்லையா, இது எங்க அக்கா குதிரை. ஆமா அக்கா எங்க? யாருக்கு தெரியும்? அப்ப இந்த குதிரை ஏது? இது இந்த லகா முள்ளு மத்த சிக்கிட்டு நின்னுட்டு இருந்தது. நான் தட்டில வந்தா இத பார்த்தா கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ ஆமா எங்க அக்கா என்ன நாங்களும் தெரியலையே. அக்கா அக்கா எங்க? அவன் சர்க்கஸ்ல உள்ள பொம்பளை தான் நீ. அடா சரி நீ உங்க அக்காவை எங்க புறப்பட்டீங்க? ஏகாம்பரம் எஸ்டேட்டுக்கு. ஏகாம்பரம் எஸ்டேட்டுக்கா? ஆமா. அப்ப நீ சர்க்கஸ்கார பொம்பளை இல்லையா? அதெல்லாம் இல்லையா. அப்படியா? சரி வா போலாம். எங்க? நான் அங்கதான் இருக்கேன் ஏகாம்பரம் எஸ்டேட்ல. உங்க அக்கா இருக்காங்களான்னு பாப்போம். இல்ல அதுக்கு வேண்டியதா கவனி. சரி புறப்படு. வா. ஆமா உன் பேரு? வள்ளி. வள்ளி? என் பேரு கந்தே. இல்ல சும்மா சொன்ன பேரு கந்தே. கந்தே வள்ளி இல்லையா? ஆனா உனக்கு அண்ணன் தம்பிங்க யாராவது? இல்ல. அப்பா சொல்லு. இல்ல வீட்டுக்காரரு இருக்கிறார், ஊர்ல இருக்கார். ஊர்ல போச்சுடா. குழந்தை குட்டிங்க 9 இருக்கு. மூத்த பையனுக்கு வயசு 30. அப்ப உனக்கு வயசு 18. என்னடா உனக்கு 18 பையனுக்கு 30? அப்ப உங்க வீட்டுக்காரருக்கு 2ஆம் தாரமோ? கல்யாணம் ஆச்சு யாரையா சொன்னா? நீ தானே சொன்ன 30 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா? அது எங்க வீட்டுக்காரர் பையனுக்கு. அது என்னது? வீட்டுக்காரர் பையன்னா புருஷன் இல்ல, நாங்க குடி இருக்கிற அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். கொஞ்ச நேரத்துல பதறி போயிட்டேன். ஏன்டா உதவி செய்யணும்னு நினைச்சுட்டேன். அப்போ உனக்கு இன்னும் நானே அண்ணே போச்சு. தெரியுமா எங்கடா இருந்து வர்ற? எப்ப இப்பதான் நான் ஐயோ ஐயா எங்க வந்த? என்ன இது? எங்க வந்த நீ? ஐயா வீட்டுக்கு லீலான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அக்கா அங்கதான் இருக்காங்களா? அப்ப அவங்க கூட நீங்க வந்தீங்களா? ஆமா. உங்களை அழைச்சி தான் ஐயா அனுப்பிச்சாரு. ஓஹோ அப்படியா? அந்த குதிரையில கூட்டிக்கிட்டு நீ முன்னாடி போ, இவங்க அழைச்சுக்கிட்டு நான் வரேன். இல்லண்ணே இப்பமே அழைச்சி வர சொன்னாருண்ணே. போடா. இல்லண்ணே போடா. ஐயோ இப்ப சீக்கிரம் வாங்கண்ணே. ஓஹோ, அப்படி வந்து சேர்ந்தவனா அந்த சங்கர்? என்ன மேகநாதா? வாங்க வாங்க, வணக்கம். உட்கார். எப்படி இட வசதி எல்லாம் எப்படி? நல்ல சௌரியமா இருக்குங்க. மேற்கொண்டு ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம், வேண்டிய வசதிகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம வியாபார சம்பந்தமான பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். தாராளமா ஆரம்பிக்கலாமே. ஆனா என்ன ஒண்ணு இல்ல, இந்த சங்கர் வியாபார விஷயமா தலையிடாம இருந்தா நல்லா இருக்குன்னு பாக்குறேன். சங்கரா அவன் ரொம்ப தங்கமானவன், அதோட நேர்மையானவனும் கூட. நேர்மையானவை வியாபாரத்தில் தலையிட்டா லாபத்தை எதிர்பார்க்க முடியாது பாருங்க. எனக்கு லாபம் வேண்டாம், நஷ்டமாக இருந்தா போதும். மேகநாதா, எனக்கு நேர்மைதான் வியாபாரத்தினுடைய மூலதனம். எனக்கு அப்படியும் செய்ய தெரியும், இப்படியும் செய்ய தெரியும். உங்க முதலை பத்தி உங்களுக்கு கவலையே வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வானொலி செய்திகள் வாசிப்பது அழகு சுந்தரம். லீலா என்ற பருவப்பெண் மலைப்பாதை வழியாக வந்து கொண்டிருக்கும் சமயம் ஓர் கரடியால் துரத்தப்பட்டு ஆபத்தான கட்டத்தை அடையும் போது திடீரென்று அந்த வழியாக வந்த ஒரு வாலிபன் அவளை காப்பாற்றினான். அத்தோடு அவள் இதயத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டான். பெண்ணும் அவனை சும்மா விடவில்லை. அவள் கடைக்கண் பார்வையால் அவனை கட்டிப்பிடித்து தன் மனச்சிறையில் அடைத்துக் கொண்டாள். போராடிய களைப்பால் அந்த பெண்ணும் மயங்கி கிடக்கிறாள். அந்த வாலிபன் நிலையும் அப்படித்தான் என்று யூகிக்கப்படுகிறது. பொய்யான வதந்திகளை பரப்பிவிட்டதற்காக பிடிப்பட்டுக் கொண்டாள் ஒரு போக்கிரி பெண். ஏண்டி நான் சொன்ன விவரத்தை வச்சுக்கிட்டு என்னைய கேலி செய்ற? பின்ன என்னவா, எவ்வளவு நேரமா நான் முன்னாடியே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். நீ என்னடா காப்பாத்தினால நினைச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டே இருந்தியே. உதவி செய்தவங்களை மறக்க முடியலையே வள்ளி. உனக்கு இப்படி ஏதாவது அனுபவம் ஏற்பட்டிருந்தா அப்ப தெரியும். போலில வர்ற வழியில என் குதிரை தான் சண்டித்தனம் பண்ணுச்சு. அப்ப கூட ஒரு ஆள் வந்து, ஒரு ஆள் வந்த நானே இழுத்துக்கிட்டு வந்துட்டேன்.
ஏய் அகப்பட்டுக்கிட்டியா? உண்மையை சொல்லி வலிக்காம. சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சொல்ல மாட்டேன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அதே பழமொழி அங்கேயும் தான். பதினாறும் நிறையாத பருவமங்கை, 16 நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. 16 நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. குதித்தாடி மருங்கோடும் கலைமானோ, குதித்தாடி மருங்கோடும் கலைமானோ, இளங்குமரிகளும் மயங்கும் சிலைதானோ, இளங்குமரிகளும் மயங்கும் சிலைதானோ. அவள் 16 நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. நட்சத்திரமோ அது வாவென்று அழைப்பதென்ன விசித்திரமோ, வண்ணமுக கண்ணிரண்டும் நட்சத்திரமோ அது வாவென்று அழைப்பதென்ன விசித்திரமோ, மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ, மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ, யாரும் மெச்சுகின்ற குணங்களே தான் சொத்து சுகமோ. அவள் 16 நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. கண்டிடாத வசந்த முல்லை, அவள் வந்ததுமே பறந்தோடும் காதல் கொல்லை. வண்டுகளே கண்டிடாத வசந்த முல்லை, அவள் வந்ததுமே பறந்தோடும் காதல் கொல்லை. எண்ணம் போல வாய்த்து விட்டால் ஈடு இல்லை, எண்ணம் போல வாய்த்து விட்டால் ஈடு இல்லை, பின் என்றைக்குமே இன்பத்துக்கு ஏது இல்லை. அவள் 16 நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. 16 நிறையாத பருவமங்கை. இப்படி வரது ஆபத்து இல்லையா? நான் என்ன செய்வேன், குதிரை மிரண்டுச்சு. ஆமா, இது ஏகாம்பரையா வீட்டு வண்டியாச்சே. ஓஹோ, நீங்க அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமாம்.
முன்னாலே கூட கேட்டேன், பதிலே சொல்லல. நீங்க யாரு? நான் இந்த எஸ்டேட்ல யானை பார்க்கணும் இருக்கேன். என் பேர் சங்கர். ஆமா, உங்க பேர்? லீலா. நான் கூட யானைகளுடைய வாழ்க்கை பற்றி தெரிஞ்சு புத்தகம் எழுதுறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கு. அதுக்கும் உங்களுடைய உதவி தேவைப்படும்னு நினைக்கிறேன். என்னுடைய உதவி உங்களுக்கு எப்போதும் இருக்கு. ஏன் இன்னும் பயம் நீங்க இல்லையா? அது இல்லை, எனக்கு இயற்கை காட்சிகள் பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். சுத்தி பார்க்க ஆட்சேபனை இல்லைன்னா நானே துணைக்கு வரேன். சந்திரனை பார்த்தாதான் அள்ளி மலரும்னு சொல்லுவாங்க. ஆனா இது இப்ப மலர்ந்திருக்கே. சந்திரனை போன்ற முகத்தை பார்த்தால் அள்ளி மலர்வது. மேகம் இருந்தால் தானே மயிலாடும். ஆனால் இப்போது வானம் வெளிச்சமா இருக்கு, மயில் ஆடுகிறது. அதுவா? கருத்த குந்தலை மேகம் என்று நினைத்து ஏமாந்து ஆடுகிறது. பருகிடவே என் பார்வை உன்மேல் விழுதே. உன் அழகை பருகிடவே என் பார்வை உன்மேல் விழுதே. வெள்ளம் போல் பெருகுது அன்பு உள்ளத்தில் உன்னை நினைக்கையிலே. வெள்ளம் போல் பெருகுது அன்பு உள்ளத்தில் உன்னை நினைக்கையிலே. உங்கள் தோற்றமே சொல்லாமல் சொல்லதே, அது உங்கள் தோற்றமே உல்லாசமாகவே. துள்ளி விழும் அருவியை போல் கண் பார்வை என் மேல் விழுதே. ஆசை என்னும் வானத்தில் தாவி ஆடுது ஊஞ்சல் என் மனமே. ஆசை என்னும் வானத்தில் தாவி ஆடுது ஊஞ்சல் என் மனமே. வீசாத தென்றலும் அதனாலே வீசுமே விளைவாகும் இன்பமே. வீசாத தென்றலும் அதனாலே வீசுமே விளைவாகும் இன்பமே. உன் அழகை பருகிடவே என் பார்வை உன்மே விழுதே.
காதலர் வாழ்வில் காண்பவை யாவும் ஆனந்தமே. கண் காணும் காட்சியே உயிர் காதலாட்சியே, கண் காணும் காட்சியே உயிர் காதலாட்சியே, நமக்காகும் காட்சியே. துள்ளி விழும் அருவியை போல் கண் பார்வை என் மேல் விழுதே. உன் அழகை பருகிடவே என் பார்வை உன்னே விழுதே. இவ்வளவு நாளா நான் பூ விக்கிறேன், என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு குறப்பட்டுக்கிட்டு இல்ல, இன்னைக்கு தான் கவனிக்கிறதுக்கு நேரம் வந்துருக்கு. ஆமா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? இனிமே தினம் தினம் ரோஜா பூ, மல்லிகைப்பூ, கனகாம்பரப்பூ எல்லா பூவும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் இதெல்லாம் நீ தலையில வச்சுட்டு போறியா? நான் என்ன பொம்பளையா பூவை தலையில வச்சுக்க? யாரு கண்டாங்க? பொம்பளைங்க போடுற சவுக்க துணியில ஆம்பளைங்க தட்டை வச்சு போட்டுக்கிறாங்களே, ஒருவேளை கொண்டையும் போட்டு பூ வச்சுட்டு போறியான்னு தான் கேட்டேன். நீ அதிகமா பேசுறேன். நான் பூ வாங்குறது யாருக்கு தெரியுமா? என் காதலிக்காக. காதலியா? ஆமா. அது யாரு? ஒருத்தி இருக்க நட்டு வாரி, அவ பேர் என்ன தெரியுமா? லில்லி. லில்லியா? ஆமா. நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா அவளைத்தான் கட்டிக்குவேன். பூவெல்லாம் கொடு, எனக்கா எனக்கு காதலி காத்துக்கிட்டு இருப்பான். ஏங்க இந்த மாதிரி எத்தனை நாளா நடக்குது? கொஞ்ச நாளாவே நடந்துகிட்டு வருது. யோ, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? பள்ளிக்கிட்ட பேசுறேன். ஏன்? இன்னொருத்தி பத்தி என்கிட்டயே பேசுறியா நீ? நான் யாருக்கிட்டையும் பேசுவேன். சீக்கிரம் பூவை கொடு. போய் உன் லில்லிக்கிட்டே வாங்கிக்க. வாங்கிட்டுமா? வாங்கிக்க. லில்லிக்கிட்டே போய் வாங்கிட்டுமா? அரைச்சா போ வாங்கிக்க. வாங்கிக்க போய். லில்லி. என்னது? ஆமா, நீ தான் லில்லி. பள்ளிங்கிற பேரு கர்நாடகமா இருக்குன்னு லில்லின்னு மாத்தி வச்சுட்டேன். யோ, யாருக்கிட்ட போய் சொல்றேன்? நீ யாரையோ தேடித்தான் வந்திருக்கிற. இப்ப பூக்காரின்னு கூப்பிட்டு வந்தில்ல, நான் என்ன கூட தூக்கிட்டு வந்தேன்? சும்மா தானே வந்தேன். கூட கணக்குதுன்னு நினைச்சு இருக்கிற பூவெல்லாம் தரையில வச்சுட்டு வந்தாக்குன்னு நினைச்சிட்டேன் நானு. யோ, கூட கணக்குதுன்னு சொல்ற பொம்பளை மையா இருக்கா? ஏன் இல்ல? கூந்தல் கணக்குன்னு நினைச்சு தலைய வெட்டி காப்பு வச்சுக்கிற பொம்பளை எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என் கூடமா காமிக்கிறேன். அது போட்டேன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பூ தலையில வச்சுட்டு வந்த. அதுவா, வெயில் அதிகமா இருக்கு, தொப்பிக்கு பதிலா இதே பூந்தொப்பி ஆக்கிட்டேன். நல்ல வேளை தலையில பூ தோட்டம் போடாம இருந்தியே. அது இருக்கட்டும். ஆமா, நீ ஏன் என்னைய சுத்தி தெரியுற? அது உனக்கு இப்ப புரியாது. கொஞ்ச நாள் போட்டு அது போட்டோம். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, காடு சுத்தி பாக்குறதுக்கு உங்க அக்கா கூட போறியா நீ? ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கிறேன். போக வேண்டாம். ஏன் கூட வா. உங்க அக்கா பாக்குற மிருகங்களை விட கொடுமையான மிருகங்களா, அதிசயமான மிருகங்களா நான் காட்டுறேன். யானை, புலி, சிங்கம், கரடி, குரங்கு, மந்தி. மந்தி வேண்டாம், அதை நான் பாத்துட்டேன். எங்க பார்த்தேன்? இங்கதான் பாக்குறேன். இங்க. சரி, பரவாயில்ல. பாக்கி மிருகங்கள்லாம் பாக்கணும்ல. ஆமா, ஏங்க நான் மந்தின்னு சொன்னேன், உனக்கு கோவம் இல்ல? எப்ப சொன்ன? இப்ப சொன்னேன். சொன்னியா? என் காதுல மன்மதன்னு விழுந்தது. எனக்கு மட்டும் இல்ல, பொதுவா காதல்ல ஈடுபட்டவங்களுக்கு கண்ணும் காது கொஞ்சம் ராங்க. சங்கர். ஐயா, கூப்பிட்டீங்களாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. லீலா, இதோ வந்துட்டேன்.